உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நேரடியாக மின் கட்டணம் செலுத்துவதற்கு புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு அறிவிப்பினை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். நேரடியாக மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய நிபந்தனை என்ன? விரிவாக விவரிங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய சார்பில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை என்பது இருந்து வருகிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணம் மின் பயனீட்டளவு என்பது கணக்கிடப்பட்டு மின் கட்டணம் என்பது வசூலிக்கப்படும் நிலையில பொதுமக்கள் நேரடியாக அலுவலகத்திற்கு சென்று பணமாகவோ அல்லது ஜிபே மூலமாகவோ செலுத்தி தொகையை செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. அவ்வாறு இயலாதவர்கள் ஆன்லைன் மூலமாக செலுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் நேரடியாக சென்று மின் கட்டணம் செலுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு மின்சார வாரியம் பல்வேறு கட்டுப்பாடுகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த நேரில் சென்று மின்சாரம் கட்டுபவர்களுக்கு இந்த மாதம் முதல் 4000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக மின் கட்டணம் கட்டுபவர்கள் நேரடியாக மின்வாரியத்திற்கு வந்து மின் கட்டணத்தை செலுத்த முடியாது, ஆன்லைனில் மட்டுமே செலுத்த முடியும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சுற்றறிக்கை ஒரு சில மின்வாரிய அலுவலகங்கள்ல ஒட்டப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல 3000, 2000, 1000 என மின் கட்டணத்தை நேரடியாக மின்சார வாரிய அலுவலகத்துல கட்டக்கூடிய அதிகபட்ச தொகை என்பது படிப்படியாக குறைக்கப்படும் எனவும் இந்த சுற்றறிக்கையில வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வரும் நாட்கள்ல 1000 ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய மின் கட்டண பயனீட்டாளர்கள் ஆன்லைன் மூலமாக மட்டுமே மின்சார கட்டணத்தை கட்ட முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்துடைய சுற்றறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மின் பகிர்மான வட்டத்துல இந்த உதவி மின் பொறியாளர் அவர்கள் இது போன்ற ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சுற்றறிக்கை தான் தற்போது சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக கட்ட தெரியாதவர்கள், கட்ட இயலாதவர்கள் ஒருவேளை 1000 ரூபாய்க்கு மேலோ அல்லது 4000 ரூபாய்க்கு மேலோ மின்கட்டணம் வரக்கூடிய பட்சத்தில் எப்படி கட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து வருகிறது. இதற்கு மின்சார வாரியம் ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுகர்வோர்கள் தரப்புல எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.